அன்பர்களே, அன்பான வணக்கங்கள். மனிதர்கள் மரணத்தை 3 விதமான முறைகளில் அணுகுகிறார்கள். எப்படி? மனிதர்கள் சாதாரண மனித வாழ்க்கை வாழ்பவர்கள். முதல் வகை. அதைவிட மேம்பட்ட நிலையில் வாழ்பவர்கள் இரண்டாவது நிலை. அதையும் மேலே உயர்ந்த நிலை வாழ்க்கை வாழ்பவர்கள் மூன்றாவது நிலை. வாழ்கின்ற மனிதர்கள் 3 விதமான நிலைகளில் நீங்கள் வாழ்ந்து வருகிறீர்கள். முதல் நிலை, முதல் தரம், ஒரு மட்டமான வாழ்க்கை, கேலித்தனமான வாழ்க்கை, கேளிக்கையான வாழ்க்கை. உடல் இன்பத்திற்காக மட்டுமே வாழ்கின்ற வாழ்க்கை. உடலுக்கு ஏற்ற உணவை தருவது, உடலுக்கு ஏற்ற உணர்ச்சியை தீர்த்துக் கொள்வது, காம உணர்வை அணுகுவது, இதுதான் வாழ்க்கை. புலன் இன்பங்களால் மயக்கப்பட்டு உட்படுத்தப்பட்டு இதுதான் மனித வாழ்க்கை என்று வாழ்கின்ற மக்கள் 100க்கு 90% அப்படிதான் வாழ்கிறார்கள். சாப்பிட்டோமா, காம பசியை தீர்த்தமா, வயிற்று பசியை தீர்த்தமா, இதற்கு தானே இறைவன் நம்மை படைத்திருக்கிறான். இதுதான் ஒரு நிறைவான வாழ்க்கை என்று வாழ்கிறார்கள் அல்லவா? விலங்கினங்களைப் போல, மிருகங்களைப் போல வாழ்கின்ற வாழ்க்கை. அவையும் என்ன பண்ணுது? சாப்பிடுது, காமத்தில் ஈடுபடுது, குட்டிகளை ஈன்று போடுகிறது. அப்படியே அது வாழ்க்கை ஓடுகிறது போல மனிதர்களும் அப்படியே வாழ்க்கை வாழ்கிறார்கள். பார், மட்டமான இந்த வாழ்க்கை அவர்கள் இறக்கின்ற நேரத்திலே சொர்க்கத்திற்கு அருகில் கூட போக முடியாது. நரகத்தை நோக்கிதான் அவர்களுடைய பயணம் இருக்குமே தவிர சொர்க்க அரண்மனையை வெளியே இருந்து பார்க்க கூட அனுமதிக்க முடியாது. ஆனால் எல்லோரும் அப்படித்தானே வாழறோம். இதற்கா இறைவன் உங்களை படைத்தான்? இதற்கா 6 அறிவை படைத்தான்? 5 அறிவு மிருகங்களைப் போல வாழ்கின்ற வாழ்க்கையா மனித வாழ்க்கை? அரிதிலும் அரிது, மானிடராய் பிறப்பது அரிது என்று அவை பிராட்டி சொன்னால் அல்லவா? சிந்திப்பதே இல்லை. இந்த மனித பிறவி எதற்கு தரப்பட்டது என்று யோசித்து பார்ப்பது கூட இல்லை. உண்டோமா, உறவு கொண்டோமா, உறங்கினோமா, முடிந்து விட்டது. இது முதல் தரமான மட்டமான வாழ்க்கை. இவர்களால் ஆன்மீகத்தை அறிந்து கொள்ள முடியாது, ஆண்டவனை தெரிந்து கொள்ள முடியாது, பிறப்பின் பயனை புரிந்து கொள்ள முடியாது. இறைவன் அருகில் செல்வதற்கு கூட அருகதையற்றவர்களாக வாழ்கிறார்கள். பார், இது ஒரு வாழ்க்கை. 90% மக்கள் இன்று வாழ்ந்து வருகின்ற வாழ்க்கை. இப்படி வாழ்வதற்காகவா நீங்கள் இந்த பூமியில் பிறந்தீர்கள்? யோசனை செய்து பாருங்க. நீங்கள் வளர்க்கின்ற நாய் பூனைகள் கூட இப்படிதான் வாழுது. அதற்கு 5 அறிவு, உங்களுக்கு 6 அறிவு. சிந்திக்கின்ற மனம் எப்போது வருகிறதோ அப்போதே அவன் சித்தனாக உருவெடுக்க ஆரம்பித்து விடுகிறான். இது ஒரு வாழ்க்கை. இரண்டாவது வாழ்க்கை நடுத்தரமான வாழ்க்கை. என்ன?
உடலுக்காகவே, உடல் இன்பத்திற்காகவே வாழ்கின்ற வாழ்க்கை முதல் வாழ்க்கை. உடலை தாண்டி அவர்கள் வருவதில்லை. இரண்டாவது நிலை வாழ்க்கை உடலையும் மனத்தையும் புரிந்து கொண்டவர்கள். ஓரளவு தத்துவங்களை, இறை நியதிகளை, இறைவனுடைய நடவடிக்கைகளை எல்லாம் புரிந்து கொண்டவர்கள். இது ஒரு 5% மக்கள் இருக்கிறார்கள். இறப்பு அவர்கள் புரிந்து கொண்டிருக்கிறார்கள். இறப்பு என்பது ஒரு நீண்ட பெருந்தூக்கம், ஓய்வெடுக்கின்ற காலம், அடுத்த ஒரு பிறப்பிற்கு பயணம் செய்கின்ற ஒரு முறை என்பதை தெரிந்து கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் சொர்க்கத்தின் அருகில் அந்த மாளிகையினுடைய வாசலில் போய் நிற்பதற்குண்டான அருகதை பெற்றவர்களாக மாறுகிறார்கள். இது இரண்டாவது. முதல் மிருக வாழ்க்கை, இரண்டாவது மிருகமும் மனிதனும் கலந்த வாழ்க்கை, நரசிங்க வாழ்க்கை. ஒரு சில நேரத்தில் அவர்கள் மனம் மிருகமாக இருக்கிறது, ஒரு சில நேரத்தில் அவர்களுடைய மனம் மனித நிலையில் இருக்கிறது, சரிபாதியாக இருக்கிறார். ஆனா மனித நிலைக்கு வரும்போது சில தத்துவங்களை, இறைவனுடைய அருளை, இறைவனுடைய நடவடிக்கைகளை, செயல்களை புரிந்து கொள்கிறார். மூன்றாவது நிலை வாழ்க்கை, இதுவே உயர்ந்த ஒரு வாழ்க்கை, உன்னதமான வாழ்க்கை. இந்த வாழ்க்கை உடலையும் புரிந்து கொண்டு, மனதையும் புரிந்து கொண்டு, மனதிற்கு அப்பால் இருக்கின்ற ஆன்மாவையும் புரிந்து கொள்ளுகின்ற வாழ்க்கை. இந்த வாழ்க்கையில் வாழ்கின்றவர்கள் இறைவனுடைய செயல்களை, இறைவனை, ஆண்டவனை, கடவுளை, தெய்வத்தை, பரம்பொருளை சரியாக புரிந்து கொண்டவர்கள். இந்த பிறப்பினுடைய நோக்கம், நாம் ஏன் பிறந்தோம், இந்த வாழ்க்கை எப்படி வாழ வேண்டும், எப்படி வாழ்ந்தால் தெய்வ நிலையை அடைய முடியும் என்பதை தெளிவாக தெரிந்து கொண்டவர்கள். ஒரு முழுமையான, உண்மையான ஆன்மீகவாதியாக வாழ்பவர்கள், ஆன்மாவை அறிந்து கொண்டவர்கள். இவர்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, மரணம் என்பது ஒரு தெய்வீக நிகழ்வு, மரணம் என்பது ஒரு கொண்டாட்டம், ஒரு குதூகலம், ஒரு திருவிழா. அதை அனுபவிக்க வேண்டும். இவர்கள் சொர்க்கத்திற்குள்ளேயே செல்பவர்கள், கடவுளுக்கு அருகில் செல்பவர்கள். அப்போ மனிதன் எப்படி வாழ்ந்தால் இறைவனிடம் செல்ல முடியும்? அப்போ வாழ்கின்ற வாழ்க்கையை, இறப்பை எப்படி நாம் வரவேற்க வேண்டும், இறப்பை எப்படி கொண்டாட்டமாக நாம் கொண்டாட வேண்டும் என்பதை புரிந்து கொள்வதற்காக வாழ்க்கையில் பயணம் செய்ய வேண்டும். ஒரு அருமையான ஒரு ஞானி, ரவி பெர்கான் என்று சொல்லக்கூடிய ஞானி, உலக புகழ் பெற்றவர். அவர் இறக்கின்ற தருணத்தில் இருக்கிறார். அவருடைய மனைவி, ஐயோ இறக்கப் போகிறீர்களே, என்னை விட்டு நீங்கள் போகப் போகிறீர்களே, இந்த இறப்பு உங்களுக்கு துக்கமாகவோ, துயரமாகவோ, கவலையாகவோ, வேதனையாகவோ, வலியாகவோ இல்லையா என்று கேட்கிறார். அப்ப அவர் சொல்கிறார், நான் சந்தோஷமாக இருக்கிறேன், ஆனந்தமாக இருக்கிறேன், மகிழ்ச்சியாக இருக்கிறேன். காரணம், என் வாழ்நாள் முழுவதும் இந்த இறப்பை எப்படி நாம் இறக்க வேண்டும் என்பதை பற்றி கற்றுக்கொள்வதற்காகவே என் வாழ்நாள் முழுவதும் நான் கற்றுக்கொண்டேன். அது கடைசியாக அதை வரவேற்பதற்காக இப்போது காத்திருக்கிறேன். என்னுடைய இறப்பு தெய்வத்தோடு கலக்கின்ற ஒரு அற்புதமான நிகழ்வு. அந்த நிகழ்வு எந்த நிமிடத்தில், எந்த கணத்தில் எனக்கு ஏற்படும், இறைவன் எப்போது என்னோடு வந்து கலப்பான், நான் இறைவனோடு போய் கலப்பேன், கலந்து கரைந்து இறைவனாகவே மாறுவேன் என்பதற்காக தான் நான் காத்துக் கொண்டிருக்கிறேன். மனிதர்கள் வாழும் காலத்தில் இறப்பது எப்படி என்பதை கற்றுக்கொள்வதுதான் மனித வாழ்க்கையினுடைய
ஒரு அர்த்தமுள்ள வாழ்க்கையாக அமையும் என்று அவர் கூறுகிறார். நீ கவலைப்படாது, இந்த பாக்கியம் எனக்கு எப்போ வரும் என்றுதான் காத்து கொண்டிருந்தேன் பல ஆண்டுகளாக. இறைவன் என்னை நோக்கி வரமாட்டாரா, என்னை அழைத்து செல்ல மாட்டாரா என்றுதான் இருந்தேன். இப்போது இறைவன் என்னை நோக்கி வருகிறான். அவன் இரு கரம் நீட்டி என்னை அழைக்கிறான். நான் அங்கே செல்ல தயாராக இருக்கிறேன். ஆகவே எந்த விதத்திலும் நீ கவலைப்படவே வேண்டாம். மனிதர்களை நினைத்துத்தான் நான் வேதனைப்படுகிறேன். ஏனென்றால் வாழ்க்கையை ரசித்து ருசித்து வாழ தெரியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். வாழ்க்கையை ஒரு கொண்டாட்டமாக வாழ்ந்தால் அவனுடைய இறப்பும் ஒரு கொண்டாட்டமாக அமையும். ஆகவே மனிதர்கள் இறப்பிற்கு முன்பு 3 விதமான அதிசய நிகழ்வுகள் நடைபெறுகின்றன. ஒன்று நரகத்திற்கு செல்கிறார்கள், ஒன்று சொர்க்க வாசலுக்கு செல்கிறார்கள், ஒன்று சொர்க்கத்திற்குள்ளேயே செல்கிறார்கள். இந்த 3 தரமான வாழ்க்கையில் எந்த வாழ்க்கையை வாழ்வது என்பதை மனிதர்கள் தெரிந்து கொள்வது, வாழ கற்றுக்கொள்வதுதான் மனித பிறப்பினுடைய நோக்கம், லட்சியம், குறிக்கோள் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். இப்போது உங்களுக்கு தரப்பட்டு இருக்கின்ற வாழ்க்கை கடைசி முடிவை எப்படி எதிர்பார்ப்பது? வலியாகவா, வேதனையாகவா, துக்கமாகவா, துயரமாகவா, சந்தோஷமாகவா, கொண்டாட்டமாகவா? நீங்களே முடிவு செய்ய. புரிந்து கொண்டீர்களா? உங்கள் மனதில் ஆழமாக பதிவு செய்யுங்கள். இந்த பதிவு உங்கள் மனதை மாற்றச் செய்யும், வாழ்க்கையை மாற்றும். சந்தோஷம்.